ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜிஃபோர்ஸோட 5070 அதாவது 5070 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இது எதனால நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஏற்கனவே வச்சிருந்தேன் இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருந்தேன். இந்த ஃபுல் ஹெச்டி எடுக்கிறப்பயே அதில் 50 FPS வைக்கிறோம் அப்படின்னா அதை வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப அந்த சிஸ்டம் சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டுது. கேமராவெல்லாம் காஸ்ட்லியாக வாங்கும்போது அதில் 4K குவாலிட்டி எடுக்கக்கூடிய தன்மையோடு தான் அந்த கேமராலாம் வருது. ஆனால் அதை எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிஸ்டத்தில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாததுனால நம்மளால பண்ண முடியல. அதனால தான் இந்த RTX 5070 அப்படிங்கிற இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நான் வாங்கியிருக்கேன். இதை அன்பாக்சிங் பண்ணி இதோட எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னாலே இது NVIDIA கம்பெனியோட தான் இருக்கும். உள்ளுக்குள்ள இதை சப்போர்ட் பண்ற இந்த கூலிங் சிஸ்டம் அது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஷோடாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட. அது VRAM பார்த்தீங்கன்னா 12 GB இருக்கு. ஃப்ரீஸ் டெக்னாலஜி, ஃபயர் ஸ்ட்ரோம், ரே ட்ராக்கிங், ரிஃப்ளெக்ஸ் இப்படி எல்லாம் நிறைய ஆப்ஷன் இதில் போட்டிருக்காங்க. பொதுவாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எதுக்காண்டி அவங்க ப்ரொவைட் பண்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று கேமிங், ஹை ரெசல்யூஷனோட கேமெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதை விளையாடுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அவசியம் தேவைப்படுது. அப்புறம் 4K எடிட்டிங், எடிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனோட உடைய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக தேவை. கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராசஸர், மதர் போர்டு, ரேம் இப்படிலாம் இருக்கிறப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படுது. அதனால தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம வாங்கியிருக்கோம். நம்மளோட தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4K எடிட்டிங், கேம் விளையாடுறதுக்கும் இதே கிராஃபிக்ஸ் கார்டை தான் வாங்குறாங்க. அதனால தான் இது மேலேயே போட்டுறாங்க கேமிங், அதாவது ஷோடாக் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் போட்டிருக்காங்க. இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். இதில் இதோட விலை என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இதோட விலை இந்த வீடியோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரெண்டு இடத்துல சீல் பண்ணியிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ கேமிங் அண்டு பியாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, பிறகு பார்ப்போம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வெளியில் எடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நல்ல ஒரு கேரி பேக்கில் கவர் பண்ணி உள்ளார வச்சுருக்காங்க பத்திரமா. சுற்றி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. இது கீழே வச்சுருவோம். பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. எடுக்க போகிறேன். டட்டடைன், இதுதான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. இதை வச்சுருவோம். இந்த ஜிஃபோர்ஸ் RTX 5070 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் கார்டை பாருங்கள். நல்லா இருக்கா? நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு 3 ஃபேன் கூலிங் சிஸ்டத்தோட இது இருக்கு. நம்ம CPUவில் ஒரு பெரும்பகுதி இடத்தையே இது அடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் இருக்குது. இதை சேஃப்டி பண்ணுறதுக்காண்டி சுற்றி ஒரு பேக்கிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இதில் ஜிஃபோர்ஸ் RTX அப்படின்னு சொல்லி அழகாக அதில் சில்வர் கோட்டிங்கில் நோட் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ஷோடாக் கேமிங், கேம் விளையாடுறதுக்கு வேண்டியே ஸ்பெஷலாக போட்ட மாதிரி அதில் போட்டிருக்காங்க. இதில் உள்ள பேக்கிங்கை நம்ம பிரிச்சுருவோம். இப்போ ஒரு சிஸ்டம் வாங்குகிற ரேட்டு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அளவுக்கு இருக்குது. என்ன ரேட்டுங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அவுட்புட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள். இதில் முதல்ல இருக்கு இல்லையா, இது HDMI கேபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவது உள்ளது DP அப்படின்னு சொல்லி 3 அவுட்புட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளது HDMI. இதை இப்படி இருக்கிறத இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு சேஃப்டிக்காண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். அதை எடுத்துகிட்டு பின்ன அவுட்புட் எடுத்துறதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது இவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம உள்ளார போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மேலே இந்த CPU மேலே ஒட்டுற மாதிரி ஒரு ஷோடாக் கேமிங் அப்படின்னு போட்டு லைவ் டு கேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டுக்கான ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத உலகத்தில் உள்ள அனைத்து லாங்குவேஜ்லையும் போட்டு ஏகப்பட்ட லிஸ்ட்டோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ் இல்லை இதில். சப்போஸ் இதில் படிக்க முடியலன்னா QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ காஸ்ட்லியான இந்த இதுக்கு எவ்வளோ வேரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இடம். இதுக்கு எவ்வளோ வேரண்டி அப்படின்னா 3 இயர் வேரண்டி. அப்புறம் இதை வாங்கிட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே ஷோடாக் கம்பெனியோட ஒரிஜினல் வெப்சைட்டில் போயிட்டு இதோட ரெஜிஸ்டர் நம்பர் நம்ம சேவ் பண்ணி இதோட வேரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3 இயர் வாரண்டி +2 இயர், மொத்தம் 5 இயர் வேரண்டியை அவங்க கொடுக்குறாங்க. நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணலை
அப்படின்னா 3A தான் வேரண்டி. நான் வாங்கக்கூடிய இந்த டயத்தில் இதோட விலை பார்த்தீங்கன்னா 64,500 ரூபாங்க. வந்து நீங்கள் வாங்குகிற டயத்தில் அந்த டயத்தில் உள்ள மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து மாறுபடலாம். இந்த கிராபிக்ஸ் கார்டை ஒரு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பவர் இழுக்கும் அப்படின்னு பாருங்கள். 3 ஃபேன் இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய பவர் தேவைப்படுது. நீங்கள் நார்மலாக உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஒரு 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் போட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா 550 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் போட்டிருப்பீங்க. ஆனால் அது 850 வாட் பவர் உள்ள ஒரு எஸ்எம்பிஎஸ் தான் இதுக்கு தேவைப்படுது. அதோட விலை பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து 10,000 வரையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலக்ட் பண்ணுற கம்பெனியை பொறுத்து அதோட விலை அமையும். அப்படிப்பட்ட எஸ்எம்பிஎஸ் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதுதாங்க அது. இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் கம்பெனியோட. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 850. இதையும் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது சிஸ்டத்து போட்டதுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராபிக்ஸ் கார்டை நீங்கள் வாங்குங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கம்ப்யூட்டரில் பிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 4K வீடியோவோட எடிட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் அதை வாங்கியிருக்கேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரத்தில் ரெண்டரிங் ஸ்பீடு இருக்குது, 4K வைக்கும்போது எத்தனை ட்ராக் வச்சு நல்லா ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.